மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மத்தேயு 10:32. இந்த வாரம் ஞானப்பாடல்களின் ஞானத்துளிகளில் நாம் பார்க்க போகும் ஞானப்பாடல் 130. நான் தேவரீரை கர்த்தரே, நான் தேவரீரை கர்த்தரே துதிப்பேன், அடியேன் எல்லாரின் முன்னும் உம்மையே அறிக்கை பண்ணுவேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எரேமியா 17:7 நாம் பார்க்கிறோம். இந்த பாடல் நாம் கர்த்தரிடத்தில் வைத்திருக்கும் அசையாத நம்பிக்கை மற்றும் அந்த நம்பிக்கையை எந்த நிலையிலும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு போதிக்கிறது. அடியார் அழுகைக்கெல்லாம் செவி கொடுத்து நீர் எங்கள் கண்ணீர்களை எல்லாம் எண்ணி இருக்கிறீர். வேதத்தில் பலரின் அழுகை நிறைந்த ஜெபம் அவர்கள் பதில் பெறும்படி செய்திருக்கிறது. வியாதியிலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு என்று பல நேரங்களில் கர்த்தரை அசைத்து பதில் பெற்று தந்திருக்கிறது. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதம் 56:8. அவர் உன் பங்கு, உன் பலம், உன் கேடகம் நன்றாய் திடப்படுத்தும் உன் திடன், நீ கைவிடப்படாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் தாம் சொன்னதை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றும் அளவும் நம்மை கைவிடுவதில்லை என்று சொல்லி எந்த இக்கட்டிலும் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்தி வருகிறார். உன் சிறு வயது முதல் பராமரித்தாரே, கர்த்தாவால் வெகு மோசங்கள் விளக்கப்பட்டதே. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். சங்கீதம் 71:5. சிறு வயது தொடங்கி முதிர் வயதில் நம்மை தள்ளிவிடாமலும் நம் பலன் ஒடுங்கும் போது நம்மை கைவிடாமலும் இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையை பல வழிகளில் அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே.